சரோஜா தேவி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல நடந்த சம்பவம் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல கன்னட நடிகையான சரோஜா தேவி அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாங்க. 83 வயதான அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நிலையில சரோஜா தேவி அவர்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவங்களோட சொந்த பண்ணை வீட்டில தான் அவங்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இது அவங்களோட ஆசையாவே இருந்திருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி அப்படின்னு ஏகப்பட்ட மொழிகள்ல 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச அவங்களுக்கு கர்நாடக அரசு மரியாதையோட அவங்களோட உடலை நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில அவங்கள நல்லடக்கம் செய்யப்படும் போது அங்க ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, சரோஜா தேவி அவர்களை நல்லடக்கம் பண்ணப்படும் போது அங்க ஏகப்பட்ட காக கூட்டங்கள் வந்து கரைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அதாவது கத்திக்கிட்டு இருந்திருக்கு. அண்ட் இதை பார்த்து அங்க இருந்தவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பசுமாடுகள் எல்லாம் பயங்கரமா கத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இதை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் லைட்டாக ஷாக் ஆகியிருக்காங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த டைமில் வந்து நடக்குது அப்படின்னு. அண்ட் இதற்கு பெரும்பாலான ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசு மரியாதைப்படி அங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக துப்பாக்கி வச்சு சுட்டிருப்பாங்க. அப்படி துப்பாக்கியை வச்சு சுடும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே பயப்படும். அதாவது காக்கா கூட்டங்கள் வந்து கத்திக்கிட்டு பறக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள் வந்து கத்தும். அதே மாதிரி தான் அது பண்ணை வீடு அப்படிங்கிறதுனால மாடுகள் இருந்திருக்கு. அந்த இடத்துல துப்பாக்கி சத்தம் கேட்கவும் கத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிவியல் ரீதியா பார்க்காம இன்னும் ஒரு சில ரிச்சுவல்ஸ் ரீதியா பார்க்குறாங்க. இந்த மாதிரியான சமயத்துல மாடு வந்து கத்துனாலோ அப்படின்னா காகக்கூடங்கள் பறந்தாலோ அப்படின்னா அது வந்து நல்லதற்கான அறிகுறி. ஒரு நல்ல புண்ணியம் பண்ணவங்க, நல்ல எண்ணம் கொண்டவங்க அண்ட் ஒரு நல்ல மனிதருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ரெண்டுல எதை நம்புறது அப்படின்னு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அறிவியல் பூர்வமா சரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சஞ்சய் தத் அவர்கள் கூட வந்திருந்த ஒரு சில விஷயங்களை பத்தி சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு. சஞ்சய் தத் ரீசெண்டா ஒரு பட ப்ரொமோஷன்ல லோகேஷ் கனகராஜ் மேல நான் கோவத்துல இருக்கேன், என்னை வந்து அவர் சரியா பயன்படுத்தல, லியோல எனக்கு முக்கியத்துவமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அந்த விஷயத்த பார்த்தேன், உடனடியாக வந்து சார் வந்து அந்த இன்சிடென்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஐயோ லோகேஷ், நான் வந்து சொன்னது வந்து காமெடியாக தான், அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய விஷயம் சொன்னேன், பட் இதை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காங்க. மீடியா பர்சன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சார் சொன்னார். நானும் அதே மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம போக போக தான் கற்றுக்குவேன். அண்ட் கண்டிப்பாக உங்களை வச்சு உங்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரம் ஒன்று உருவாக்குவேன், ஒரு படம் உங்களுக்காக நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு சொன்னார். அண்ட் அடுத்து அவர் லியோ 2 பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதாகவும், ஆனால் விஜய் சார் அவைலபிளாக இல்லை, ஸோ அமீர் கானை வச்சு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.